டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா பெசரட்டுங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதில் 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து சேர்த்துருக்கேன். மூணையும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. நல்லா இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரைண்டர்லனாலும் கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டு ஆட்டி இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கிட்டேன். நான் நல்லா பொங்கின மாதிரி இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் உப்பு சேர்த்துட்டு இதை கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ கல்லில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசையை கொஞ்சம் லேசாக மெதுவாக தாங்க இது பண்ணணும், வேக வைக்கணும். ஏன்னா இது பயிறு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா வாடையும் சரி நல்லா இருக்குங்க. வாடையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை மேலே தூவி விட்டுக்கலாம். நீங்கள் மாவுலே கலந்துக்கணுனாலும் கலந்துக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு சைடு நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அது வேக விடுங்க. ஒரு சிம்லே வச்சு வேக விடுங்க. ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஆனால் வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. வேக வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கேரட்டு, மல்லிச்செடி இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி ப்ளெயினாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நல்லா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம், கார சட்னி. அது தோசைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். ஒரு கையளவுக்கு ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகா எடுத்துக்கோங்க, வரமிளகா. இல்லை காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய எடுத்துக்கோங்க. நான் 10 வரமிளகா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இந்த புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேங்க. இது 2ஐயும் போட்டு அரைங்க. இது தாங்க இந்த சட்னிக்கு ஹைலைட்டேமும். ரொம்பவே ருசியாக இருக்கும். நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டு ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நைஸாக விழுதாக அரைச்சி வச்சுருக்க சட்னியை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நைஸாக வில்லுது மாதிரி அரைச்ச சட்னி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைங்க. இந்த தக்காளியோட தண்ணியே அதுக்கு போதும். அதே மாதிரி வதக்கும் போதும் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் அப்படியே வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அதை எடுத்துடலாம். நீங்கள் தோசைக்கு தொட்டுட்டு, இது இட்லிக்கு, நீங்கள் நார்மல் அரிசி மாவு தோசைக்கும் சரி இட்லிக்கு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.